Hello students, welcome to Centum channel. எனக்கு நம்ம சேனல்ல 10th standard science unit 4 electricity lesson ஓட book back mark பண்ணலாம் வாங்க. பார்த்தோம்னா page number 55 ல இருக்கு பாருங்க. Choose the best answer. First one option B. Second one option C. Third one option B. Fourth one option C. நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பேஜ் டர்ன் பண்ணிங்கன்னா fill in the blanks. current, resistance, parallel. ஃபர்ஸ்ட் டேஷ்க்கு எலக்ட்ரிக் கரண்ட், செகண்ட் டேஷ்க்கு இங்கே இடையில நான் இங்கே எழுதியிருக்கேன் பொட்டான்ஷியல் டிஃப்ரென்சஸ். ஃபர்ஸ்ட் ஒன்க்கு எலக்ட்ரிக் கரண்ட், செகண்ட் ஒன்க்கு பொட்டான்ஷியல் டிஃப்ரென்சஸ். இதுக்கு லைட் எமிட்டிங் டயோடு. நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்டோம் லெட்டர் 3 ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபால்ஸ்னால் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபால்ஸ். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னா இங்கே பவர் இருக்கு இல்லையா, பவர் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு கரண்ட் வோல்டேஜ், கரண்ட் அண்ட் வோல்டேஜ்னு வரணும். ஓகேங்களா, பவருக்கு பதில் கரண்ட் அண்ட் வோல்டேஜ்னு வரணும். செகண்ட் ஒன் ட்ரூ, தேர்ட் ஒன் ஃபால்ஸ். கொலாம் இருக்கு இல்லையா, அதுக்கு பதில் ஆம்பியர் வரணும். கொலாம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு ஆம்பியர் எழுதிக்கலாம். அண்ட் தென் ஃபோர்த் ஒன்னும் ஃபால்ஸ். என்னென்னா இங்கே 1000 கிலோ வாட் இருக்குது இல்லையா, 1000க்கு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு 1 கிலோ வாட் அப்படின்ட்டு வரணும். ஃபிஃப்த் ஒன்னும் ஃபால்ஸ். இங்கே சீரீஸ் இருக்கு இல்லையா, சீரீஸ் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு பேரலல் இஸ் லெஸ்ஸர் தேன், பேரலல்னு வரணும். நோட் பண்ணிக்கோங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா மேட்ச் நம்பர் சொல்ல 2 3 4 5 1. ஓகேங்களா, மேட்ச் வந்து 2 3 4 5 1. ஓகேங்களா, மேட்ச் நோட் பண்ணிக்கோங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா அசர்ஷன் அண்ட் ரீசன் டைப் கொஷின். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆப்ஷன் சி ஆன்சர், அதாவது இது. இஃப் த அசர்ஷன் இஸ் ட்ரூ பட் த ரீசன் இஸ் ஃபால்ஸ். செகண்ட் ஒனுக்கும் ஆப்ஷன் சி த ஆன்சர், அதே தான். இஃப் அசர்ஷன் இஸ் ட்ரூ பட் த ரீசன் இஸ் ஃபால்ஸ். தேர்ட் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ ஆன்சர். ஏன்னா இஃப் போத் த அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ அண்ட் த ரீசன் இஸ் கரெக்ட் பட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஆஃப் தி அசர்ஷன். இது தேர்ட் ஒனுக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ரோம் லெட்டர் 6. Very short answers question. Define the unit of current. Page number 43. Page number 43ல இது இங்கே இருக்குது பாருங்கள். The current flowing. The current flowing இங்கேருந்து அப் டு இந்த இது வரைக்கும் 1 ampere to 1 coulomb divided by 1 second இது வரைக்கும் current flowingலேருந்து இது வரையா. ஓகேங்களா, and then second question. What happens to the resistance as the conductor is made thicker? நோட்ஸில் காமிக்கிறேன், நோட்ஸில் நோட் பண்ணிக்கோங்க. தேர்ட் கொஷினும் நோட்ஸில் தான் காமிக்க போகிறேன். Why is tungsten metal used in bulbs but not in fuse wires? செகண்டும் தேர்டும் நோட்ஸில் காமிக்கிறேன், நோட்ஸில் நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன் தேர்ட் ஒன் ரெண்டுமே. Resistance decreases because resistance is inversely proportional to area of cross section. This is second one. Third one, tungsten is very high melting point. If it is used in fuse wire, it will not melt when large current passes through it. The appliance will get damaged. Third one. Note பண்ணிக்கோங்க, second and third. இந்த கொஷின் வந்து ஏப்ரல் 2024ல கேட்டிருக்காங்க. நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஷின். நேம் எனி டூ டிவைஸ். ரெண்டு எழுதி சொல்லியிருக்காங்க. விச் ஆர் ஒர்க்கிங் ஆன் த ஹீட்டிங் எஃபெக்ட்ஸ் ஆஃப் தி எலக்ட்ரிக் கரண்ட். பேஜ் நம்பர் 50. பேஜ் நம்பர் 50ல் இது இங்கே இருக்குது பாருங்கள். திஸ்ஸுக்கு பதில் தான் எழுதிக்கங்க, டிஹெச்இ தான் எழுதிட்டு ஹீட்டிங் எஃபெக்ட்ஸ்லேருந்து இந்த அயன் பாக்ஸ் இது வரைக்கும். ஓகேங்களா, த ஹீட்டிங் எஃபெக்ட்ஸ் the iron box. Next, Roman letter 7 short answers question. Define electric potential and electric difference. Define electric potential and potential differences. Page number 44.
எலக்ட்ரிக் பொட்டான்ஷியல் கேட்டிருக்காங்க இல்லையா, எலக்ட்ரிக் பொட்டான்ஷியல் இங்கேருந்து எலக்ட்ரிக் பொட்டான்ஷியலும் எலக்ட்ரிக் பொட்டான்ஷியல் டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. இங்கே ஸ்டார்ட் பண்ணி ரோமன் லெட்டர் 8ல் ஃபர்ஸ்ட் ஒன் இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப் டு இந்த டயக்ராமோட ஓகேங்களா. பொட்டான்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்க. எலக்ட்ரிக் பொட்டான்ஷியலும் ஃபுல்லாக எழுதிக்குங்க, இது ஃபுல்லாக எழுதிக்குங்க. எலக்ட்ரிக் பொட்டான்ஷியல் டிஃப்ரென்ஸும் இங்கேருந்து இது வரையும் எழுதிக்குங்க. ஓகேங்களா. அண்ட் தென் வாட் இஸ் த ரோல் ஆஃப் த எர்த் வயர் இன் டொமஸ்டிக் சர்க்யூட்ஸ், பேஜ் நம்பர் 53. பேஜ் நம்பர் 53ல் இங்கே இருக்குது பாருங்கள். திஸ் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு எர்த்துன்னு எழுதிக்குங்க. திஸ் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு எர்த்துன்னு எழுதிட்டு அப் டு இந்த எலக்ட்ரிக் ஷாக்ஸ் இது வரைக்கும். ரோமன் லெட்டர் 7ல் செகண்ட் கொஷின். தேர்ட் கொஷின் ஸ்டேட் ஹூம்ஸ் லா, பேஜ் நம்பர் 45. இங்கே இருக்குது பாருங்கள், பேஜ் நம்பர் 45. அக்கார்டிங் டு ஹூம்ஸ் லா இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்படி இந்த கண்டக்டர் இது வரைக்கும் எழுதிட்டு அதுக்கப்புறம் V = IR இது மட்டும் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் த ரெசிஸ்டிவிட்டி அண்ட் கனெக்டிவிட்டி ஆஃப் எ கண்டக்டர், பேஜ் நம்பர் 46. ஃபஸ்ட்டு டிஸ்டிங்கிஷ்னாலே நீங்கள் இந்த மாதிரி இந்த பாக்ஸ் போட்டு தான் எழுதணும். எலக்ட்ரிக் ரெசிஸ்டிவிட்டி, எலக்ட்ரிக் கண்டக்டர் பாக்ஸ் போட்டுட்டு இப்போ எலக்ட்ரிக் ரெசிஸ்டிவிட்டியோட பாயிண்ட்ஸை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இருக்குது பார்த்தீங்களா எலக்ட்ரிக் ரெசிஸ்டிவிட்டி. அதுக்கு ஃபஸ்ட் பாயிண்ட் இது இங்கே இருக்குது பாருங்கள். எலக்ட்ரிக் ரெசிஸ்டிவிட்டிலேருந்து இந்த எலக்ட்ரிக் கரண்ட் இது வரைக்கும் ஃபஸ்ட் பாயிண்ட். இப்போ 1 2 3 பாயிண்ட்ஸ் போட்டு எழுதணும். அண்ட் தென் அதில் செகண்ட் பாயிண்ட் இட்லேருந்து ஹோம் மீட்டர். ஃபஸ்ட் பாயிண்ட் எலக்ட்ரிக்லேருந்து கரண்ட் வரைக்கும், செகண்ட் பாயிண்ட் இட்லேருந்து ஹோம் மீட்டர் இது வரைக்கும், தேர்ட் பாயிண்ட் இந்த எலக்ட்ரிக்கல்லேருந்து இந்த செக்ஷன் இது வரைக்கும், எலக்ட்ரிக்கல்லேருந்து செக்ஷன் இது வரைக்கும். அண்ட் தென் ஃபோர்த் வந்து ஜஸ்ட்டு இது மட்டும் ρ = RA/L, ρ = RA/L இது ஃபோர்த்து. இது எலக்ட்ரிக் ரெசிஸ்டிவிட்டி. எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டியில் ஃபஸ்ட் பாயிண்ட் எலக்ட்ரிக்கல்லேருந்து இட்டு வரைக்கும் இது ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் இட்ஸ் யூனிட்ஸ்லேருந்து இது வரைக்கும். தேர்ட் பாயிண்ட் இதிலேருந்து இது வரைக்கும். அண்ட் ஃபோர்த் பாயிண்ட். ஓகேங்களா. இதில் 4 பாயிண்ட், இதில் 4 பாயிண்ட் டிஃப்ரென்சஸில் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் ஃபிஃப்த் ஒன், வாட் கனெக்ஷன் இஸ் யூஸ்ட் இன் டொமஸ்டிக் அப்ளையன்ஸ் அண்ட் வை, பேஜ் நம்பர் 52. பேஜ் நம்பர் 52ல் இங்கே இருக்குது பாருங்கள். ஆல் த சர்க்கியூட்ஸ் இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப் டு இந்த வோல்டேஜ் இது வரைக்கும், ஆல் த சர்க்கியூட்ஸ்லேருந்து வோல்டேஜ் இது வரைக்கும். அண்ட் தென் ரோமன் லெட்டர் 8 லாங் ஆன்சர் கொஷின். வித் த ஹெல்ப் ஆஃப் எ சர்க்கியூட் டயக்ராம் derive the formula to the resultant resistance of 3 resistant connector. A வந்து in series, B வந்து in parallel. 47 48 49. ஏ வந்து இன் சீரீஸ் இருக்கு இல்லையா, ஏ அதுதான். ஓகேங்களா. ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ் ஃபஸ்ட்டு இந்த டைட்டில் எழுதிக்கோங்க. இந்த டைட்டில் எழுதிட்டு அது கீழே இந்த டயக்ராமை ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த டயக்ராமுக்கு ட்ரா பண்ணிவிட்டு அது கீழே லெட் எங்கே ஸ்டார்ட் பண்ணி பேஜ் நம்பர் 47 இது பேக்கில் திரும்பினீங்கன்னா அப் டு இந்த ரெசிஸ்டன்ஸ் இது வரைக்கும். ரோமன் லெட்டர் 8ல் ஃபஸ்ட்டுக்கு ஏ. ஓகேங்களா. அடுத்தது பி, ஃபஸ்ட்டுக்கு பி. இதே மாதிரி இந்த டைட்டில் எழுதிக்கோங்க. எழுதிட்டு பி வந்து என்ன கேட்டிருக்காங்க, பேரலல் கேட்டிருக்காங்க. இந்த டைட்டில் எழுதிட்டு இந்த டயக்ராம் ட்ரா பண்ணிவிட்டு கன்சிடர் இங்கேருந்து அப் டு பேஜ் நம்பர் 49ல் முடியுது பார்த்தீங்களா. இது பிக்கான ஆன்சர். ஓகேங்களா. அண்ட் தென் what secondல A, what is mean by electric current, page number 42. எலக்ட்ரிக் கரண்ட் பேஜ் நம்பர் 42ல் இங்கே ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. த ரேட் ஆஃப் ஃப்ளோ இங்கேருந்து இந்த கண்டக்டர் இது வரைக்கும் எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த ரேட்லேருந்து கண்டக்டர் வரைக்கும் எழுதிட்டு இஃப்லேருந்து பேஜ் நம்பர் 48ல் இங்கே முடியுது பார்த்தீங்களா.
இதுதான் ஏக்கான ஆன்சர். பி அண்ட் ஆன்சர் கொஷின். நேம் அண்ட் டிஃபைன்ட் இட்ஸ் யூனிட்ஸ். பேஜ் நம்பர் 43ல் இருக்குது பாருங்கள். பிக்கானது எஸ்ஐலேருந்து அப் டு இது வரைக்கும் இது ஃபுல்லாக எழுதிக்கணும். இது செகண்ட் கொஷின் சார். பி. தேர்ட் கொஷின் பாருங்கள். விச் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் யூஸ் டு மெஷர் த எலக்ட்ரிக் கரண்ட்? ஹவு ஷுட் பி கனெக்டட் இன் எ சர்க்கியூட்? அங்கே விச் இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு ஆம்மீட்டர் எழுதிங்க. ஆம்மீட்டர் எழுதிட்டு இஸ் யூஸ் டு மெஷர் த எலக்ட்ரிக் கரண்ட். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஹவு ஷுட் தேவையில்லை, இட் ஷுட் பி வரணும். இட்டுக்கு பக்கத்தில் ஷுட் பி இன் கனெக்ட். இட் ஷுட் பி கனெக்டட் இன் சீரீஸ் இன் எ சர்க்கியூட்னு வரணும். இன் கனெக்டட் இன் சீரீஸ் இன் எ சர்க்கியூட். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன்க்கு ஏ. ஸ்டேட் ஜோல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். பேஜ் நம்பர் 50. இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஜூல்ஸ்லா. இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப் டு இந்த ரெசிஸ்டர் இது வரைக்கும் இங்கே ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் தேர்டில் ஏ. நெக்ஸ்ட்டு பி. An alloy of nickel and chlorine is used in a heating element. Y. Page number 50. இங்கே இருக்குது பாருங்கள். பேஜ் நம்பர் 50ல் 53லே சாரி 50 சாரி இப்போ நம்ம ஜோல்ஸில் மார்க் பண்ணாலே அது கீழேயே பேஜ் நம்பர் 53ல் an alloy of nickel இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே ஒய்யை மட்டும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு இந்த ஆக்சிடைஸ் இது வரைக்கும் எழுதிங்க. இது தேர்டில் பி. and then thirdல C இருக்கா. how does a fuse wire protect the electrical appliance? Page number 50 and 51. 50ல இங்கே ஃபியூஸ் ஒயர் இருக்கா. த ஃபியூஸ் ஒயர் இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப் டு 51ல் இங்கே முடியுது பாருங்கள். டேமேஜ் இது வரைக்கும் தேர்டில் C. and then fourth explain about domestic electric circuit diagram not required. Page number 52. பேஜ் நம்பர் 52ல் இங்கே ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப் டு இந்த எக்ஸஸ் கரண்ட் இது வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் எக்ஸஸ் கரண்ட் வரைக்கும் உங்களுக்கு கொஷினில் டயக்ராம் வேணான்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் இஷ்டப்பட்டனா வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிசிட்டியிலேருந்து அப் டு அயன் அண்ட் ஹீட்டர் தெரியுதுங்களா. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேருந்து இது வரைக்கும் கரண்ட்டு எக்ஸஸ் கரண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரிசிட்டியிலேருந்து அயன் அண்ட் ஹீட்டர் இது வரையும். இது 4th டீட்டெயில் ஆன்சர். 5th டீட்டெயில். ஃபிஃப்த்தில் ஏ. வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் எல்இடி டிவி ஓவர் த நார்மல் டிவி? பேஜ் நம்பர் 54. இங்கே இருக்குது பாருங்கள். அட்வான்டேஜஸ் ஆஃப் எல்இடி டெலிவிஷன் அதை அப்படியே ஃபுல்லாக எடுக்கணும். இதுதான் 5th ஏக்கான ஆன்சர். and then B. list the merits of LED bulb. Page number 53. இங்கே இருக்கு பாருங்கள். 53ல் மெரிட்ஸ் ஆஃப் எல்இடி பல்ப் ஃபுல்லாக எழுதிக்கணும். இதுதான் 5th பிக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் காமிக்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன்றுக்கான நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் நோட் பண்ணுங்கள். and then second one கான numerical problems. அது கீழே பார்த்தீங்கன்னா தேர்டு பவர் ரெசிஸ்டன்ஸ் எனர்ஜி 3 கேட்டிருக்காங்க, நோட் பண்ணுங்கள். அது கீழே 4th பாருங்கள்.
ஏபிசி 3 கொஷின் இருக்குது. 4த்துக்கான ஆன்சர் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது சொல்யூஷன் அப் டு இது வரையா. அதுதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லெசன் முடிஞ்சது. வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.